ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரெட் எக் டோஸ்ட்டு தான் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய பிரெட் எக் டோஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படியெல்லாம் செய்யலாங்கிறது தான். அதில் ஒரு ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு லேசி மார்னிங்காக இருந்துச்சு, அப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறா இருந்தாலும் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ ஒரு ஆயில், பட்டர் அப்படி இல்லைன்னா கீ கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டை நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் முட்டையை பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், கார்ன் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஸ்கொயரை அது மேலே வச்சு நான் மூடிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸில் நான் ஜாம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம், இல்லை மயோனைஸ் எடுத்துக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இப்போ நான் துருவின சீஸை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே மல்லிக்கீரையும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரெட்டு ஜாம் தடவி வச்சுருக்க அந்த ஸ்லைஸை இப்போ மூடிட்டு இப்போது நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரொம்ப லேசியாக இருக்கிறப்ப டக்குன்னு ப்ரெட் எக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்ய. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற உங்கள் வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.